பாகிஸ்தானின் தாக்குதல்களை இந்தியா முறியடித்த காட்சிகளை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் தாக்குதல்களை முறியடித்த காட்சிகளை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், இதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த விக்ரம் மிஸ்ரா அவர்களும் பொய் குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் பரப்பி வருகிறது என்ற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வீடியோவும் வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட நகர்வானது எப்படி இருக்க போகிறது? லாவண்யா, தற்போது அதாவது பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நம் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. தற்போது அதுக்கு பதிலடி தரும் வகையில் இந்திய ராணுவம் மேற்கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகளை தற்போது காணொலியாக அவர் வெளியிட்டிருக்கின்றனர். அதில் கடந்த 8, 9 ஆகிய தேதிகளில் பாகிஸ்தான் நிலைகள் மீது, அதாவது பாகிஸ்தானில் இந்த மலையோரங்களில் அதாவது மலைப்பகுதிகளில் அந்த பாதுகாப்பில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் என்று சொல்வார்கள். பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த தங்கும் இடங்கள் அல்லது சென்ட்ரி பாயிண்ட்ஸ் சொல்வார்கள், அந்த இடங்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இதில் பாகிஸ்தான் ரேஞ்சர் போஸ்ட் என்று சொல்வார்கள். அதாவது இங்கிருந்து தான் அவர்கள் எல்லை பகுதிகளில் சுடுவது போன்ற மற்ற அத்துமீறல்களில் ஈடுபடுவதெல்லாம் இந்த போஸ்ட் பகுதிகளில் இருந்தால் தற்போது அந்த நிலைகள் மீது இந்திய ராணுவத்தினர் மேற்கொள்ளக்கூடிய அந்த தாக்குதல் வீடியோ தற்போது வெளியாகியிருக்கிறது. அதில் நாம் பார்க்கலாம், அதில் இந்த மோட்டார் செல்கள் மற்றும் இந்த ஹை பிரிசிஷன் வெப்பன்ஸ், அதாவது துல்லியமாக சென்று தாக்கக்கூடிய அந்த குண்டுகள் எல்லாம் அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வீடியோக்களில் நாம் பார்க்கலாம். இது முற்றிலுமாக பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தங்குமிடங்கள், இந்த பதுங்கு குழிகள் போன்ற இடங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த காணொலியை தற்போது இந்திய ராணுவமானது வெளியிட்டிருக்கிறது. இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட அதாவது இந்தியா தொடர்ந்து பாகிஸ்தான் நிலைகள் மீது அல்லது எந்த இடத்திலெல்லாம் இருந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்த போகிறதோ அந்த இடங்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்படுவதாகவும், இதுவரை பாகிஸ்தான் போன்று பொதுமக்கள் வசிக்கும் கூடிய இடங்கள் அல்லது பொதுமக்கள் மீதோ எந்த ஒரு தாக்குதலையும் இதுவரைக்கும் இந்தியா முன்னெடுக்கவில்லை என்ற ஒரு தகவலையும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் சொல்ல கேட்டோம். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன். நாம் மீண்டும் இணையலாம்.